Hi friends, welcome back to our channel. நீங்கள் கடையில் மிளகாய் தூள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்து பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கடையில் குழம்பு மிளகாய் தூள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடையில் வாங்கக்கூடிய மிளகாய் தூள் எல்லாமே வந்து நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கிறதில்ல. ஸோ அது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி 2 கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம கடையில் வாங்கக்கூடிய மிளகாய் தூள் எல்லாமே நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கிறதில்ல. ஸோ டூப்ளிகேட்டும் வர செய்து ஒவ்வொரு டைமும் நம்ம அதை செக் பண்ணி வாங்குறது அப்படின்றது வந்து ஸோ எல்லாராலையுமே வந்து ஒரு முடியாத ஒரு விஷயம். நம்ம இப்போ 2 கண்ணாடி டம்ளர்லேயும் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரில் கடையில் வாங்கக்கூடிய மிளகாய் தூள் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இந்த 2 மிளகாய் தூளில் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்களே பார்க்கலாம். ஸோ இன்னொரு டம்ளரில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் பொடி நம்ம ஆட் பண்ணுறோம். அந்த கலர் டிஃப்ரெண்ட்லேயே தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம கடையில் வாங்கக்கூடிய மிளகாய் தூள் பாருங்கள், அப்படியே மேலே வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி அப்படியே நிற்கிது. நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய் தூள் பாருங்கள், சேர்த்த உடனே நம்ம தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வாங்கக்கூடிய மிளகாய் தூள் பாருங்கள், அப்படியே வந்து தண்ணியில் வந்து அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாமல் அப்படியே மேலே நின்றுட்டுருக்கு. ஸோ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்கக்கூடிய மிளகாய் தூளுக்கும் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை. ஸோ இப்போலாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறோம், டைம் இல்லை, நமக்கு வந்து முடியறதில்ல அப்படின்ற காரணத்துக்காக எல்லாருமே வந்து கடையில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே அப்படி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும், ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்காக நம்ம ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு டைம் இல்லைனா கூட இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெகுலராக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, 2 மந்த்ஸ்க்கு 1 டைம் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். ஸோ அதனால் டைம் பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள். ஸோ இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் கடையில் வாங்கும்போது அதில் கலப்படம் இருக்குதா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் மிளகாய் பொடியை கொஞ்சமாக கையில் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா குழைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப்பாக அந்த செங்கல் பொடி கலந்துருந்தால் ஒரு மாதிரி கொரப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து செங்கல் பொடி கலக்கப்பட்டிருக்குது அப்படின்றத. ஸோ இன்னொரு மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிளகாய் பொடி இந்த மாதிரி கையில் வச்சு தேய்க்கும் போது சோப்பு நுர மாதிரி வந்துச்சுன்னா அதுலேயும் வந்து கலப்படம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் பார்க்காம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம கடையில் குழம்பு மிளகாய் தூள் வாங்கி யூஸ் பண்ணும்போது செக் பண்ணியும் நம்மளால் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து எல்லாரையும் வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம். ஸோ இதனால் நமக்கு நிறைய வந்து ஹெல்த் பிரச்சனைகளும் வரும், கேன்சர் போன்ற பிரச்சனைகளும் கூட வரதா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹெல்த் ரொம்பவே முக்கியமானது. அதுக்காக தான் நம்ம எல்லாமே வந்து சம்பாதிக்கிறது எல்லாமே அதுக்காக தான். ஸோ டைம் பார்க்காம நீங்கள் வீட்டிலேயே வந்து குழம்பு மிளகாய் பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.